Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலைவரட்டும் என பிரார்த்திப்பவனாக என்னுடைய இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மிக முக்கியமான புனிதமான இந்த ஜும்மாவினுடைய நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் நான் எதை பற்றி பேச போகின்றேன் என்றால், இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அந்நிசா என்கின்ற 4வது அத்தியாயத்தினுடைய 135வது வசனத்தில் நம் அனைவருக்கும் ஒரு கட்டளை ஒன்றை இறைவன் பிறப்பிக்கின்றார். என்ன கட்டளை இறைவன் சொல்கின்றான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே. இறைவன் இந்த இடத்தில் ஈமான் கொண்ட மக்கள் யார் இறைவனை நம்பி இறைவன் எதையெல்லாம் நம்ப சொன்னானோ அனைத்தையும் நம்பி இருக்கிறார்களோ அந்த மக்களை இறைவன் அழைக்கிறார். அதாவது நம்மை இறைவன் அழைக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இறைவனுக்காக சாட்சி சொல்லும் நீதியாளராக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று இறைவன் நமக்கு கட்டளையிடுகிறார். திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல நம்மால பார்க்க முடியும். இறைவன் அதிகமாக நீங்கள் நீதியோடு நடக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும் என்று பல இடங்களில் நமக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார். இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால், யஅமுருக்கும் பில் அத்ல், உங்களை நீதியை கொண்டு இறைவன் உங்களுக்கு ஏவுகிறான், நீங்கள் நீதியாக நடக்க வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இப்படி பல வசனங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நீதியோடு நடங்கள் என்று ஏராளமான திருமறை குர்ஆனினுடைய வசனங்கள் நமக்கு அடிக்கடி இறைவன் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பொதுவா மக்களினுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, நீதியா நடக்கணும், நேர்மையா நடக்கணும் இருக்கிறாரு, ஒரு நீதிபதியா ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு சமுதாயத்திற்கு தலைவரா ஒருத்தர் இருக்கிறாரா, இது அவருக்கு சொல்லப்படுற கருத்து, அவருக்கு சொல்லப்படுற கட்டளை, அவர் நீதியா இருக்கணும், நம்ம என்ன நீதி வழங்க போறோம், நம்ம என்ன நீதியாக நடக்க போகிறோம் என்பதை போன்ற சிந்தனை பல மக்களிடத்தில் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதி அப்படிங்கிறது அனைத்து இடத்திலும் இருக்கு. நீங்கள் பேசும் பொழுது நேர்மையான சொல்லையே சொல்ல வேண்டும். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் பேசும் பொழுது நல்ல நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். பேச்சில் உங்களிடத்தில் நீதி நேர்மை இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சபையில இருக்கீங்களா, அங்கேயும் நீதி செலுத்த வேண்டும்.
உங்களினுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில், உங்களினுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் எல்லா நேரத்திலும் நீதியோடு நடக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. பொதுவாக இந்த உரையில நபிகள் நாயகம் அவர்கள் நம்மை எப்படி நீதியாக இருக்க சொன்னார்கள் என்பதையும், நபி அவர்கள் ஒரு ஆட்சியாக இருந்து, ஒரு ஆட்சி அதிபதியாக இருந்து எந்த அளவிற்கு நீதியை செலுத்தினார்கள் என்பதை எல்லாம் பார்க்க போகின்றோம். முதலாவது விஷயமாக, சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து நாம் நீதி செலுத்துவதை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பால் கிண்ணம் கொடுக்கப்படுகிறது. ஒரு கிண்ணத்துல பாலை வைத்து கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் அதை வாங்கிவிட்டு பருகி கொண்டிருக்கிறார்கள். பருகி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆளுக்கு நேர்மையாக நபி அவர்கள் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஆதார் ரசூலா நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? நபி அவர்களினுடைய உற்ற தோழர் நபிகள் நாயகம் அவர்கள் இவர்தான் என்னுடைய உற்ற தோழர் என்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்த மிக முக்கியமான ஒரு நபி தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இடதுபுறத்தில் நிற்கிறார். இடதுபுறத்தில் நின்றுட்டு இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சிருந்தால் பெரியவர்களுக்குத்தான் முன்னுரிமை, வயதில் மூத்தவர்களுக்குத்தான் முன்னுரிமை, இன்னாங்க அபூபக்கரே பாலை குடிங்கள் என்று கொடுத்திருக்கலாம். ஆனா ரசூலா என்ன செஞ்சாங்க? சபையினுடைய ஒழுக்கம் நாம் எதை பரிமாறுவதாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் வலதுபுறத்தில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். வலதுபுறத்தில் ஒரு சிறுவர் நிற்கிறார். அந்த சிறுவர்கிட்ட அனுமதி கேட்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆட்சி அதிபதி அனுமதி கேட்கக்கூடிய காட்சி எங்கேயாவது பார்த்திருப்போமா? அவரை விட அதிகப்படியான மதிப்பிட தரஜாவோட உயர்ந்திருக்கக்கூடிய யாருக்களையாவது அனுமதி கேட்டால் அது நியாயமாக இருக்கும். ரசூல் அந்த சிறுவர் வாங்கி அருந்துகிறார். ரசூல் அவர் கொடுத்துறார். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட இதனால என்ன நடந்துற போது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அலக்கழிச்சுட்டு போயிடக்கூடாது, அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. அனைத்திலும் நீதியாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விதங்களில் இதை நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பார்கள். மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னது, பிள்ளை ஒருவருக்கு ஒரு அன்பளிப்பு செய்யலாம், அன்பளிப்பு செய்ய போயிருக்கிறார். அப்படி அன்பளிப்பு செய்யற நேரத்துல அவங்களுடைய மனைவி தடுத்து நிறுத்துறாங்க. இப்படி அன்பளிப்பு செய்யக்கூடாது, இந்த அன்பளிப்பிற்கு அல்லாஹ்வினுடைய தூதரை சாட்சியாக்காத வரைக்கும் நான் இந்த அன்பளிப்புக்கு நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன், என்னால இதுக்கு அனுமதிக்க முடியாது. நீங்க உங்களினுடைய பிள்ளைக்கு நீங்க அன்பளிப்பு கொடுக்குறீங்க சரி, ஆனா இதுக்கு நீங்க ரசூலாவை சாட்சியா மாத்துங்க. நம்ம பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுக்க கூடாதா? நான் என்னுடைய மகளுக்கு அன்பளிப்பு கொடுக்க கூடாதா? மனைவி தடுக்கிறார்கள், நீங்க கொடுக்க கூடாது, ரசூலாவை சாட்சியா மாத்துங்க. ரசூலா உடனே என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்க உங்களினுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதியோடு நடந்து கொள்ளுங்கள். ஒரு அன்பளிப்பு செய்ததுனா கூட, நமக்கு ஒரு 3-4 பசங்க இருக்காங்க, 2 பசங்க இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இருவருக்கும் சமமாக கொடுக்க வேண்டும். எனக்கு இவர் தான் அதிகமா பிடிக்கும், இவன் தான் மூத்த பையன், எனக்கு இவன் தான் எனக்கு எல்லா விதமான எனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறார், இவனுக்கு மட்டும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அப்படி கொடுப்பதாக இருந்தாலும் நீதியாகவும் நியாயமாகவும் பேசுறதா இல்லையா? அந்த நேரத்துல கூட நம்மளால நீதியை பார்க்க முடியாது. மார்க்கம் எல்லா இடங்களிலும் நம்ம நீதியோடு நடந்து கொள்ள சொல்லி நமக்கு அதிகமான வலியுறுத்தல்களை கொடுத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி அதிபதியாக இருந்தார்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியவர் ஒரு ஆட்சியில் இருப்பவருக்கு தக்க தண்டனை கிடைக்கும். மிக முக்கியமான விஷயம், இதற்கு அடுத்து இந்த தீமை மீண்டும் நடக்காத அளவிற்கு அந்த நீதி நியாயம் இன்னும் நிலைத்திருக்க வேண்டும். இப்படித்தான் ஒரு ஆட்சியாளர் வந்திடும். ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள். அவர்கள் கொடுத்த நீதி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் அவர்கள் கொடுத்த நீதியை கொண்டு உலகத்துல வேற யாருனாலுமே கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம எல்லாம் வியந்து போகின்ற அளவிற்கு இப்படியுமா ஒரு குற்றத்தை நம்மால தடுக்க முடியும், ஒரு குற்றத்திற்கு நீதி வழங்க முடியும். இப்படி நடந்து வருவதை ஒரு யூதன் ஒருவன் பார்த்து விடுகிறான். யூதன் பார்த்துட்டு அவனுக்கு அந்த நகையின் மீது ஒரு மோகம் வந்து விடுகிறான். அந்த நகை எப்படியாவது நம்ம எடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில 2 கற்களை எடுத்து நடந்து போவது ஒரு சிறுமி என்று கூட பாராமல் அந்த சிறுமியினுடைய தலையிலேயே அடிச்சுதான். ஒரு யூதன் தலையில அடிச்சுட்டு அந்த நகையை அறுத்து விட்டு ஓடி விடுகிறான். ஒரு வெள்ளி நகைக்காக ஒரு சிறுமியினுடைய தலை நசுக்கப்பட்டு எல்லா யூதர்களையும் கொண்டு வந்தாச்சு. யாரெல்லாம் இது போன்ற செயல்களை செய்வார்களோ அது மாதிரியாக இருக்கக்கூடிய யூதர்கள் அனைவரும் பிடிக்கப்படுகிறார்கள். பிடிக்கப்பட்டு நபிகள் நாயகம் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள். அந்த சிறுமியினுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்ற தருணம் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு யூதனை இழுத்து அந்த சிறுமியிடத்தில் காட்டி கேட்கிறார்கள், அசுலானும் கட்டளைக்கு இந்த ஆள் தான் உன்னை கொலை செய்வதற்கு முயற்சித்தானா? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது இந்த கயவன் தானா? நபி அவர்கள் கேட்கிறார்கள், யாருக்கு இந்த ஆள் தான் உன்னை கொல்ல முயற்சித்தானா? உன்னை கொலை செய்வதற்கு முயற்சித்தது இவன் தானா? உன்னிடத்தில் இருந்த நகையை திருடியது இவன் தானா? அதற்கு அந்த சிறுமி ஆம் என்று தலையை ஆட்டுகிறார்கள். ஆமா, இவன் தான் குற்றவாளி,
இவன் தான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது. வேற யார்த்தையுமே விசாரிக்க வேணாம், சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் தேவை கிடையாது. குற்றம் சுமத்தப்பட்ட அதே பெண்மணி யார் குற்றத்திற்கு ஆளானார்களோ, பாதிப்புக்கு உள்ளானார்களோ, அந்த பெண்மணி கதையை காட்டி விட்டார்கள். இவன் தான் குற்றவாளி. ரசூலுல்லாஹ் அடுத்த நிமிடம் தீர்ப்பு வழங்குகிறார்கள். தீர்ப்பு இழுத்தடிக்கிறதெல்லாம் கிடையாது. அடுத்த வாய்தால பார்ப்போம், இன்னும் ஒரு மாசம் இழுத்தடிப்போம், ஒரு வருஷம் வாய்தா, இப்படி வேகமா நீதி கிடைச்சு ஏதாவது ஒரு வழக்கு பார்த்துப்போமா? நம்முடைய நாட்டே எடுத்துக்கோங்க, எவ்வளவு பாலியல் துன்புறுத்தல்கள், எவ்வளவோ இடங்கள்ல எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றாலும் தீர்ப்பு கிடைத்த பாடு இருக்கிறதா? என்னைக்காவது அந்த குற்றம் நடந்திருக்கும், 20 வருடம் கழித்து அப்போயும் வாயிலா ஓடிக்கொண்டே இருக்கும். தீர்ப்பு கிடைச்ச பாடு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. எவ்வளவோ விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கும். ஒரு ஆட்சியாளர் என்றால் நீதி ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் அப்படியே வரும். ஒக்கல் மற்றும் உரைனா என்று சொல்லக்கூடிய ஒரு சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இந்த சமுதாயம் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய தூதரே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்க ஏற்றுக்கிறோம், பின்பற்ற தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து இன்னும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கைனா, எங்களினுடைய பிரதேசம் அப்படிங்கிறது வேற மாதிரியான பிரதேசம். நாங்கள் இங்க வந்திருக்கிறனால இந்த மதீனாவினுடைய தட்பவெப்பநிலை எங்களுக்கு சாதகமா இல்லை, எங்களினுடைய உடம்பு இந்த தட்பவெப்பநிலைக்கு தோதுவாக இல்லை, நாங்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அதிகமான ஒரு கூட்டத்தை சார்ந்த மக்கள் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு, சரி அப்படியா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்களுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 10 ஒட்டகங்கள் கிட்ட, ஒரு ஒட்டகத்தினுடைய ஒரு கூட்டம், 10 ஒட்டகங்கள், அதற்கு ஒரு மெய்ப்பாளர் யஸார் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அனைத்தையும் கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த ஒட்டகத்தை வச்சுக்கோங்க, இந்த மெய்ப்பாளரை வச்சுக்கோங்க, ஒட்டகத்தை அவர் மெய்ப்பார், அந்த ஒட்டகத்திலிருந்து வரக்கூடிய பால் கொண்டு நீங்கள் உயிர் வாழலாம், அதுல இருந்து இருக்கக்கூடிய சிறுநீரில் இருந்து உங்களுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும். போயாச்சு. ஒட்டகங்களை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுல இருந்து வரக்கூடிய பாலை அருந்துகிறார்கள், சிறுநீரை அருந்துகிறார்கள், உடல் ஓரளவிற்கு தரகாத்திரமாக மாறி விடுகிறார்கள், நோய் நொடி இல்லாமல் மாறி விடுகிறார்கள். இப்படியே அந்த கூட்டம் பயணம் செஞ்சு போய்கிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப தொலைவில் போயிடுறாங்க, ஹர்ராங்கிற பகுதிக்கு போயிடுறாங்க. அந்த ஹர்ராங்கிற பகுதிக்கு போன உடனே அங்க இருந்த அந்த மக்கள், உக்குல் மற்றும் உரைனா குலத்தை சார்ந்த அந்த கயவர்கள் தங்களினுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்றால், யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகத்தை மேய்த்து இத்தனை நாட்களாக அவர்களுக்காக உழைத்து, அவர்களுக்காக ஒட்டகத்தை மேய்த்து அதிலிருந்து பாலை கறந்து அதனுடைய சிறுநீரை எடுத்து கொடுத்து உதவி செய்த அதே மனிதர் இது மாதிரியான ஒரு துரோக செயல், ஒரு நாட்டிற்கே ஒரு துரோகத்தை விளைவித்த ஒரு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு செயல், இதற்கு தக்க தண்டனை வழங்கணும். ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள், ஒரு படையை ஏற்பாடு செய்கிறார்கள். நீங்கள் கிளம்பி போய் அவர்களை பிடியுங்கள். பிடித்து விட்டு நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு தண்டனையை செய்ய சொல்கிறார்கள். அதே போன்று இந்த படை கிளம்பி செல்கிறார்கள். கிளம்பி ஹர்ரா என்கின்ற இடத்தில் தண்டனை இப்படி இருக்கணும். அதோட விட்டுல அந்த எல்லா கைவர்களினுடைய 2 கரங்களையும் 2 கால்களையும் வெட்டி விடுங்கள். இதுக்கு அடுத்து ஒரு மனுஷன் உயிரோட இருக்க முடியுமா? 2 கண்ணையும் ஆணி வைத்து அடிச்சாச்சு, 2 கரங்களையும் வெட்டியாச்சு, 2 கால்களையும் வெட்டியாச்சு, உயிர் எடுக்கல. அப்படியே அவர்களை அந்த மலைப்பகுதியிலேயே போட்டு விட்டு வந்து விடுங்கள். எல்லா கைவர்களுக்கும் இதே நிலைமை. கண்களில் சூடு எதுவுமே செய்ய முடியாமல் மரணிப்பதுகின்ற வரைக்கும் அதே இடத்துல அப்படியே கிடப்பதை தாண்டி வேற வழியே கிடையாது. அந்த வெயிலை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஏராளமான பறவைகள் வந்து அவர்களை கொத்தி இருக்கலாம், அவர்களினுடைய உடல்கள் புழு வைத்து கூட அவர்கள் மரணித்திருக்கலாம். இந்த அளவிற்கு ஒரு நீதி மிக்க ஒரு தண்டனை உலகத்துல வழங்கிய வரலாறை நம்மால் பார்க்க முடியுமா? இந்த தவறு இதற்கடுத்து யாராவது செய்வதற்கு மனம் வருமா? நீதி என்றால் இப்படி இருக்க வேண்டும். வழங்கப்படாது. யாரோ ஒருவர் தெரியாதவர் என்றால் அவர்களுக்கு தண்டனை வழங்கி விடுவார்கள். இதே போன்ற ஒரு சம்பவம், இதற்கு நெருக்கமான சம்பவம் ரசூலுல்லாஹ் காலத்திலே நடந்துச்சு. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சிறிய நாட்களுக்குள்ளாக நடந்த ஒரு சம்பவம். மக்கா வெற்றி கொண்டாச்சு. இந்த நேரத்தில் இதுதான் திருட்டிற்கான தண்டனை. இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தால் பூமியில வேற எப்பயாவது திருட்டு நடக்குமா? திருட்டு நடப்பவர்கள் பயப்படுவார்கள். அட, திருடுனா ஒரு வேலைக்கு திருடிடுவோம், நம்ம கை போயிருமே, எவ்வளவு பொருளாதாரத்தை சம்பாதிச்சாலும் கையை திரும்ப கொண்டு வர முடியுமா? 2 கரங்களும் வெட்டப்பட்ட நிலையில யாரையாவது நம்ம பார்த்தா கூட நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இவர் திருடிட்டு தண்டனை வாங்கி இருக்கிறாரு, இவர் திருட்டிற்கு ஒரு பங்காக இருந்திருக்கிறார். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, நீங்க என்ன செய்ய, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொஞ்சம் சிபாரிசு படி பேசுங்க, நம்ம கொஞ்சம் உயர்ந்த உலமா இருக்கிறனால கரங்கள் வெட்டப்பட்டால் மிகப்பெரிய ஒரு அவமானமாக அசிங்கமாக எங்களுடைய குலத்திற்கு இருக்கும், வேற ஏதாவது தண்டனை கொடுக்க சொல்லுங்க, தண்டனையை குறைக்க சொல்லுங்கள், தண்டனையை சலுகை தாருங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட பேசுங்க. உசாமா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வருகிறார். உசாமா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேச போறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அதை பத்தின பேச்சை எடுக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஒரு கடுமையாக கோபப்படுகிறார்.
கடுமையாக கோபப்பட்டு விட்டு சொல்றார்கள், இதற்கு முன்னால் இருந்த மக்கள் அழிந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இதற்கு முன்னால் ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்கள், அவர்கள் அழிந்ததற்கு காரணம் அல்லாஹ் அவர்கள் அழிச்சிட்டான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதா சரக ஃபீஹிமு ஷரீஃபு தரக்குஹு, அவர்கள்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்கள், மிக முக்கியஸ்தவர்கள் திருடிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள சும்மா விட்டுவாங்க தண்டனை செய்யாம. வைதா சரக ஃபீஹிமு லைஃப், அவர்கள்ல பலவீனமான மக்கள் திருடி விட்டால் அகாமோதைகள் கண்டு அவர்களுக்கு மாத்திரம் இந்த தண்டனை வழங்குபவர்களாக இருந்தார்கள். முன்னால் ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கான ஒரு தீமே என்ன செய்ய சொல்றீங்களா? இறைவனினுடைய விஷயத்துல நான் எந்த விதமான வளைவு சுழிவும் கிடையாது. இதா சரக்கத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மதின் சரக்கத், மக்சூமிகளோ உயர்ந்தவங்களோ அந்த உலகத்தில் இருக்கிற பெண்மணி திருடிட்டாங்க, சலுகை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கூட சரி, என்னுடைய மகளாச்சு, தூதரினுடைய மகளாச்சு, மதீனாவினுடைய அதிபதியினுடைய மகளாச்சு, எந்த பேச்சும் கிடையாது. திருடிட்டால் அவர்கள் ஒரு திருடி, அவர்கள் ஒரு திருடு. அதுக்கப்புறம் தான் யாரினுடைய புள்ள யாரினுடைய அத்தா அப்படிங்கிற பேச்சுலாம் கிடையாது. திருடி விட்டால், குற்றம் செய்தால் நீ ஒரு குற்றவாளி, உனக்கான தண்டனை நிறைவேற்றுவேன். என் மக திருநாள் சரி, அவர்களினுடைய கரத்தை நான் வெட்டுவேன். இது மாதிரி சொல்லி இந்த மாதிரி நீதி வழங்கிய ஒரு ஆட்சியையோ ஒரு நீதி நிலைநாட்டப்பட்ட ஒரு சம்பவத்தையோ நம்மால் இதை தவிர வேறு எங்காவது பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய நிலையை பொறுத்து நம்முடைய நீதி அமைகிறது. நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிறோமா, குடும்பத்தார்களுக்கு மத்தியில் நீதியாக இருக்க வேண்டும். நமக்கு பல மனைவிமார்கள் இருக்கிறார்களா, மனைவிகளுக்கு மத்தியில் நீதியாக இருக்க வேண்டும். இறைவனே சொல்லும் பொழுது, முடிஞ்ச அளவுக்கு உங்களினுடைய மனைவியாளர்களுக்கு மத்தியில நீங்கள் நியாயமாகவும் நீதியாகவும் நடந்து கொள்ளுங்கள். உங்களால நீதியாக நடக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, இல்ல நம்மளால அந்த வீட்டுலாம் முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரே ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். 2 பெண்ணை திருமணம் முடிக்கிறதா இருந்தா கூட நீதியா நடந்தாதான் முடிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில ஒரு கூட்டம் வருவார்கள். எப்படி மறுமை நாள்ல எல்லாவற்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறதோ, வட்டியை வாங்கியவர்கள் சைத்தான் தீண்டியவர்களை போன்று எழுப்பப்படுவார்கள். மோசடி செய்தவர்கள் அவர்களினுடைய பின்புறத்தில் ஒரு கொடி நாட்டப்பட்டவர்களாக அவர்களை இறைவன் வெளிப்படுத்துவார். இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு அடையாளம் இருக்குன்னு பல மனைவிகளை திருமணம் முடித்து அந்த மனைவிகளுக்கு மத்தியில நீதியாக நியாயமா நடக்கணும்னு வைங்களே, அவர்களுக்கும் ஒரு அடையாளத்தை இறைவன் வெளிப்படுத்துகிறார். உலகத்துல முடிஞ்ச அளவுக்கு நீ நியாயமா நடந்துடும், நீதியா நடந்துடும். நீதியா நடக்க முடியும்னா ஒரு பெண்மணியோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். 2 பெண்களை திருமணம் செய்து விட்டோ அல்லது அதிகமான பெண்களை திருமணம் செய்து விட்டோ நீதியா நடக்கிறனா, நாளை மறுமை நாள்ல ஒரு புறம் சாய்ந்தவர்களாக அவர்கள் எழுப்பப்பட்டு கொண்டு வரப்படுவார்கள். அவர்களினுடைய அடையாளம் 2 பேருக்கு மத்தியில சமமா இல்லை, ஒரு பக்கம் மட்டும் சாஞ்சிட்டார்ல, அதற்காக இறைவன் மறுமையில கொடுக்கிற தண்டனை பாருங்க. அவரினுடைய அடையாளம், அவரை பார்த்தா எல்லா மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. இவருக்கு 2-3 மனைவி இருந்து ஒரே ஒரு மனைவியின் பக்கம் மட்டும் சாஞ்சிட்டாரு, அதனாலதான் இறைவன் இவரை சாய்ந்தவராக எழுப்பி இருக்கிறார் என்கின்ற அடையாளத்தை நாளைக்கு மறுமையில் இறைவன் ஏற்படுத்துவார். இப்படி எல்லா நேரங்களிலும் ஒரு 2 மனைவிகளை திருமணம் முடித்து ஒரு மனைவிக்கு நியாயம் செலுத்தாமல் ஒரு மனைவிக்கு மட்டும் நீதியாக நடக்காமல் பொதுவா இல்லாம சாஞ்சிட்டா இதற்கே மறுமை நாள தண்டனை. அப்ப இன்றைக்கு யோசித்து பாருங்கள், பல மக்கள் மனைவிகள் அல்லாத கள்ள தொடர்பில் இருக்கிறார்கள். இதெல்லாம் தெளிவான அநியாயம், இதெல்லாம் நீதியே கிடையாது, இதெல்லாம் முழுக்க முழுக்க அநீதி. ஒரே ஒரு மனைவி தான் இருப்பார்கள். அந்த ஒரு மனைவியை விட்டுவிட்டு கள்ள தொடர்போடு இன்றைக்கு பல ஆண்களும் இருந்து வருகிறார்கள். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் விதிவிலக்கு கிடையாது. இதெல்லாம் முழுக்க முழுக்க அநீதி. இதெல்லாம் யாரும் நியாயமா அநியாயமா அப்படின்னு விவாதிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் கிடையாது. அப்ப அவரினுடைய நிலைமை மறுமையில எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்மிடத்தில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாக இருந்து விடுங்கள் என்கின்ற கட்டளை நமக்கு இருக்கிறது. எல்லா நேரத்திலும் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் நீதியை செலுத்த வேண்டும். நம்முடைய பொறுப்பை குறித்தும் நம்முடைய இடத்தை குறித்தும் அந்த நீதி வேறுபடலாம், ஆனால் எப்பொழுதும் நீதியை விட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு எல்லா தருணங்களிலும் நீதியாக நடப்பதற்கு இறைவன் நமக்கு உதவி புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக செய்தேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற உரையில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது பற்றியான சில தகவல்களை பகிர்ந்திருந்தோம். இப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரை 3 காரியங்களை தவிர வேற எதுவும் பின்தொடராது
என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு பின்பாக வரலாம். நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய மதிப்பு, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பெற்றோர்கள், இப்படி ஏராளமான விஷயங்கள் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம மௌத்தாயிட்டோம், ஒரு ஜனாசாவாயிட்டோம், ஒரு சடலம் ஆயிட்டோம்னு சொன்னா மௌத்தானதற்கு பிறகாக 3 விஷயங்கள் மாத்திரம்தான் நம்மை பின்தொடர்ந்து வரும். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். நீங்கள் மரணித்ததற்கு பின்பாகவும் உங்களினுடைய நன்மை கணக்கில தர்மத்தினுடைய எடையை கூட்டக்கூடிய சதகத்துல் ஜாரியா உங்களை பின்தொடரும். இரண்டாவதாக சொன்னார்கள், பயன் தரக்கூடிய கல்வி. நீங்கள் பயன் தரக்கூடிய கல்வியை கற்றிருந்தால், அதன் மூலமாக பிறருக்கு நீங்கள் அந்த கல்வியை எடுத்துரைத்திருந்தால், அதன் மூலமாகவும் நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக சொன்னார்கள், சாலிகான குழந்தைகள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையும் நீங்கள் மரணித்ததற்கு பின்பாக உங்களை பின்தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுல நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன இரண்டாவது விஷயம் பயன் தரக்கூடிய கல்வி. உண்மையிலேயே இன்றைக்கு கல்வியில் நம்முடைய சமுதாயம் இருக்க மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. பெருமளவிற்கு உலகத்தை சார்ந்த படிப்பும் படிப்பது கிடையாது, மார்க்கத்தை சார்ந்த படிப்பும் பெருமளவிற்கு படிப்பது கிடையாது. கல்வியில் உண்மையிலேயே நாம் இருக்க குறைந்து கொண்டே சென்று கொண்டு இருக்கிறோம். நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலே ஒரு 10வது முடிச்சாச்சு, பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, வெளிநாட்டுக்கு பறந்தாச்சு. இதுதான் நம்முடைய பெரும்பான்மையான மக்களினுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. கல்வியில் தேர்ச்சி பெற்று நாம் பெற்றுக்கொண்ட கல்வியை பிற மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற அளவிற்கு இஸ்லாமியர்களில் பெரும்பான்மையான ஆண்கள் கிடையாது. ஆண்களும் சரி, பெண்களும் சரி. நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த எத்தனை மக்கள் உயர்ரக அதிகாரிகளாக, அரசு அதிகாரிகளாக இருக்கிறார்கள் யோசித்து பாருங்க. உலகத்தை சார்ந்த கல்வியிலும் குறைந்து கொண்டே இருக்கிறோம், மார்க்கத்தை சார்ந்த கல்வியும் நம்மிடத்தில் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல எப்படின்னா மார்க்கத்தை சார்ந்த அறிவை பெற்றுக் கொள்வதில் அப்படியே நெருப்பாக இருப்பாரு. அல் ஜன்னத்துன்னு ஒரு புத்தகம் வரும், மாத இதழ் வரும். அந்த புத்தகம்லாம் எப்படின்னா நிறைய புத்தகங்கள் கிடைக்காது, கொஞ்சோண்டு புத்தகங்கள் தான் கிடைக்கும். அந்த புத்தகத்தை எப்படிலாம் மக்கள் படிப்பாங்கன்னா, அந்த புத்தகத்தை 2ஆ பிச்சுக்குவாங்க. பிச்சுட்டு இந்த பாதி இந்த வாரம் நீங்க படிங்க, இந்த பாதியை நான் படிக்கிறேன், அடுத்த வாரம் நீங்க இந்த பாதி வாங்கிக்கோங்க, நான் இந்த பாதி வாங்கிக்கிறேன், 2 வாரத்துல ஒரு புக்கை முடிச்சிடணும். இப்படி எல்லாம் புக்கை கிழித்து பகிர்ந்து படித்த காலங்கள் எல்லாம் இருந்து எல்லா விதமான செய்திகளையும் தேடி தேடி படிப்போம். உணர்வு வாரியங்கள் வந்துருச்சா, அதுல என்ன போட்டிருக்காங்க, ஏதாவது ஆய்வுகள் புதிதாக செய்திருக்கிறார்களா, மார்க்கம் என்ன நமக்கு சொல்ல வருகிறது, இறைவன் எதை நமக்கு கட்டளையிடுகிறார் என்கின்ற அனைத்திலும் ஆர்வமாகவும் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு இருந்த ஒரு சமுதாயமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே பலமுறை நான் அதை சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு இருக்க நம்ம கல்வியில குறைந்ததற்கான அடையாளம், நம்மளும் ஒரு வார இதழ் போட்டுக் கொண்டிருந்தோம். சத்திய முழக்கம் என்கின்ற ஒரு வார இதழ் வந்து கொண்டிருந்தது, நடுநிலை சமுதாயம் என்கின்ற ஒரு வார இதழ். இன்றைக்கு அந்த வார இதழ் வருவது கிடையாது. நீங்க எல்லாம் நோட் பண்ணிருக்கலாம். ஜும்மா முடிச்சோன்னு நம்ம சகோதரர் ஒருத்தர் என்ன செய்வார்னா, அந்த நியூஸ் பேப்பர்ல எடுத்துட்டு வெளியே போய் நின்றுவார். வெளியே போய் நின்று சும்மா கொடுப்பார், காசு கூட கிடையாது, இலவசமாக கொடுத்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு அந்த மாதிரி யாரையாவது பார்க்கிறோமா? அந்த நியூஸ் பேப்பர் வரக்கூடிய வார இதழை நிறுத்தி விட்டார்கள். காரணம் என்ன? அதை அடிப்பதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதிகமான மக்கள் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு கிடையாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிந்து விட்டது. சத்திய முழக்கம் அப்படிங்கிற மாத இதழ் வந்தா எப்பயுமே இந்த நம்ம பள்ளிவாசல் மிம்பரையினுடைய படியிலே தான் இருக்கும். எப்ப நம்ம தொழுகைக்கு வந்தாலும் எடுத்துக்கிட்டு போகலாம். எத்தனை பேர் அதை எடுத்து படித்திருப்போம்? நம்முடைய பள்ளியில இத்தனை புத்தகங்களை வைத்திருக்கிறோம், எத்தனை பேர் இந்த புத்தகங்களை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறோம்? கல்வியில் இருக்க நம்முடைய நிலைமை மோசமாய் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நாம் மார்க்கம் சார்ந்த கல்வியை படிப்பதற்கு அதிகமாக ஆர்வம் ஊட்ட வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பு, நம்முடைய கிளையின் சார்பாக கோடைகால பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் கல்வியில இருக்கிறதுக்கு குறைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மார்க்க கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில இன்றைக்கு தொழுகையின் மீதான ஒரு அக்கறை கிடையாது, பெற்றோரை பேணக்கூடிய விஷயத்தை பற்றிய ஒரு சிந்தனை கிடையாது. இன்றைக்கு அதுவெல்லாம் இல்லாத, மார்க்கத்தோடு தொடர்பே இல்லாத ஒன்று நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை இதற்கு அடுத்தும் நீடிக்க கூடாது. இந்த வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி நாளைய தினத்திலிருந்து ஒரு 10 நாட்களுக்கு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் விடுமுறை விட்டு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்திற்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அனுப்பிச்சு சாயந்தரம் வர பிள்ளைகள்லாம் டியூஷனுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாம் இந்த கோடைகால பயிற்சி முகாமையும் நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த கோடைகால பயிற்சி முகாம் நடக்க இருக்கிறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பள்ளிவாசலில் தான் நடக்கிறது. ஆண்களுக்கு காலை நேரத்தில் நடக்கிறது. காலையில 9 மணியிலிருந்து லுஹர் தொழுகை 1 மணி வரைக்கும் ஆண்களுக்கான நேரம்,
பெண்களுக்கான நேரம் சாயந்தர நேரம் 5 மணியிலிருந்து மகரிபிற்கு பிறகாக ஒரு 7 மணி வரைக்கும் பெண்களுக்கான நேரமாக ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாவது நம்முடைய கல்வியில் நாம் முன்னேற்றத்தை பெறுவதற்கு, நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு மார்க்கத்தை புகட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பு, இந்த வாரத்தினுடைய பெண்கள் பயான் ராம்நகரில் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது. அனைத்து சகோதர சகோதரிகளும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.